வைஃபை இது அதுலேயே இருக்கும் பாரு. குழுவுக்கு கம்பேர் பண்ணுறப்போ ஒன்றுமே இல்லைடா. பேக் கட் அம்மாக்கு, பேக் கட் திரும்ப வா. பிரதர் சிஸ்டர் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டெசன் போயிட்டானா குப்பை தட்டி போடக்கூடாது இவன். ஏய் யாரா இது? கண்ணாடி, வாட்ச், பேக் கட்டு பாப்பா, பேக் கட்டு திரும்ப. வாவ், என்ன இருக்கு பேக்ல? கார், மாமா கார் இருக்கா? ஒரு காருக்காக பேகு கூட பார்க்கலாம். பார்க்கல ஏற்பட்டேன் பார்த்தீங்களா? 2 காரு, அதுக்கு ஒரு பேகு. வாட்ச் கட்டினியா? அவன் கார் வாட்ச் கட்டப்பட்டு வாட்ச் எங்கே? அச்சிச்சு அழகடி தங்கம். கண்ணாடி போட்டுக்கோ, போட்டுக்கோ. வேணாமா? கூட அம்மாட்ட கொடுத்துரு. அம்மா கையில் கொடுத்துரு. கையில் கொடுக்கணும், கீழே போடக்கூடாது. குட் பாய். போ. கிளம்பலாமா? பாய் பாய், கிளம்பலாமா? பாய் பாய். வெக்கேஷன் போகிறது எங்கள் எல்லாருக்கும் விட விவானுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். ஒரு குட்டி பேக், அதில் ஃபுல்லாக அவனோட காரெல்லாம் போட்டுட்டு கழட்டவே மாட்டேன்னு சொல்லி அழகாக ரெடியாக உட்காந்துட்டாரு. நம்ம இன்றைக்கி எந்த ஊருக்கு வெக்கேஷன் போக போகிறோம், ஏதாவது கெஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ எண்டில் உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 8:30 போல் கிளம்பிட்டோம். ஒரு 6 hours ட்ராவல் இங்கேருந்து. அப்போ கெஸ் பண்ணி பாருங்களேன் எங்கே போகிறோம் அப்படின்ட்டு. கார் வச்சுக்கலாம், கார் வச்சுக்கலாம். வரேன் போ, வரேன் போ. நான் முதல்லேருந்தே பார்த்தீங்கன்னா விவானை கூட்டி ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய லக்கேஜ் கேரி பண்ணுவேன். அவனோட ஸ்டெரிலைசர்லேருந்து திங்ஸ் நிறைய இருக்கும். ஏன்னா வந்து சேஃபர் சைடு எப்பவுமே கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் லக்கேஜ் எக்ஸ்ட்ரா இருக்கும். அண்ட் விவானை வந்து மோஸ்ட்லி மடியில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன் முதல்லலாம். அண்ட் இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு குழந்தையா இருந்தப்போ அந்த கார் சீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ நடுவில் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான்ட்டு மடியில் வச்சு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து திருப்பி வந்து அவனை கார் சீட்டில் உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறேன். வளர்ந்துட்டான். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மடியில் வச்சு கூட்டிகிட்டு போகிறது வந்து சேஃபும் கிடையாது. ரீசெண்ட் டைமில் ஒரு ஆக்சிடென்ட் பற்றி படித்தேன், ரொம்ப பயமாக இருந்தது. இந்த கார் சீட் நான் வந்து 1 year பிஃபோர் வாங்கியிருந்தேங்க விவானுக்கு. லவ்லா பிராண்டில் கேலக்ஸி கன்வெர்டபிள் கார் சீட். இந்த கார் சீட்டை நியூ பார்ன்லேருந்து 7 years வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். 5 point சேஃப்டி ஹேர்னஸ் கொடுத்துருக்காங்க. செக்யூர்டாக குழந்தைய வந்து ஷோல்டர், வேஸ்ட் அந்த க்ராச் உங்களுக்கு வந்து செக்யூர்டாக இருக்கும். அது மாதிரி சாஃப்ட் பேடிங் அண்ட் ஹார்னஸ் இருக்குது. ஹெட் அண்ட் சீட் ஃபார் ஆப்டிமம் சேஃப்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இதை ரிக்ளைன் பண்ணிக்கலாம். குட்டி குழந்தையா இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஏற்ற மாதிரி நீங்கள் ரிக்ளைன் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம். ஸோ ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி ரிமூவபிள் அண்ட் வாஷபிள் சீட் கவர், ஈஸியாக 1 pull ஹார்னஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கார் சீட்டில் வச்சு இந்த ஷோல்டருக்கு வரக்கூடிய அந்த சேஃப்டி பெல்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து பேக்கில் கொண்டு வந்து இங்கே பக்கிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா சேஃப்டியாக ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து சீட் ஆகிடும். இப்போ வந்து குழந்தைய உட்கார வச்சு சேஃப்டி பெல்ட் வந்து நம்ம பக்கிள் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு 3 position ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹார்னஸ் சிஸ்டமும் இருக்குது. ஸோ குழந்தைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து குழந்தை ட்ராவல் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாகவும் சேஃப்டியாகவும் நம்ம வந்து சீட் பண்ணியாச்சு. அண்ட் நான் என்டர்டைன் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு சின்ன வந்து ஃபோன் கேஸ் மாதிரி வச்சுருக்கேன். இன்கேஸ் ரொம்ப வந்து கிராங்க் ஆகிட்டேன் அப்படின்னா இது ரைம்ஸ் காமிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு. இப்போ நம்மளோட ஜர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஃபோனை வந்து அந்த கிளிப்பில் வச்சுட்டு அப்படின்னா கொஞ்சம் பார்த்துட்டே வருவான். நம்மளுக்கு வந்து தொல்லை பண்ண மாட்டான். சீட்லேருந்து எந்திரிக்கணும் கேட்க மாட்டான். ஓரளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துப்பான். கொஞ்சம் ஜேர்னி ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ எங்கே போனாலும் 2 கார் கையில் வச்சுப்பான். அது ஒன்றும் மாற்றவும் முடியாது. அதில் கார் கையில் கொடுத்துட்டு அப்படியே ப்ரைஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த கார் சீட் வாங்கணும் அப்படின்னா இதோட பையிங் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராடக்ட் உங்கள் அமேசான்லேயும் இருக்குது, லவ்லா வெப்சைட்லேயும் இருக்குது. நம்ம எப்போ இந்த மாதிரி லாங் ட்ராவல் போனாலும் இங்கே வந்து ஒரு ஷாப் இருக்குது, 99 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப் இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் ஹோல் போட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு காஃபி குடிச்சிட்டு கிளம்புவோம். நல்லாயிருக்கும், நல்ல ஃபீல் இருக்கும். காலையில் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஏரில் நல்லா வந்து வெளியில் உட்காந்து அந்த டிஃபன் சாப்பிட்றப்போ அந்த ஃபீலே சூப்பராக இருக்கும். சுட சுட வந்து 3 தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடலாம். விவான் அங்கே எதையோ பார்த்துட்டான். ஸோ அவனுக்கு சாப்பாடுக்காக வந்தாலும் அவனோட வேலையை என்னமோ கரெக்டாக பார்ப்பான். பாருங்கள் அவனோட ஐட்டம்ஸ் கிட்ட என்னன்னு சொல்லிட்டு நம்மளே கூட்டிகிட்டு போகிறான். என்ன வேணும்?
நம்மளோட வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க ஏன் ரேவந்தெல்லாம் இப்போ வீடியோவில் வரதில்லை அப்படின்ட்டு. பாருங்கள், வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு வந்தால் கூட ரொம்ப ஷையாக போயிடுறான். வளர்ந்துட்டான், டீனேஜ் கிட்ட வரப்போ குழந்தைங்க வந்து கொஞ்சம் குணம் மாறதான் செய்யும். ஸோ பாருங்கள், அப்படியே ஃப்ரேமை விட்டு விட்டு வெளில போய்டுவேன். நான் கூப்பிட்டு வந்து அவங்க கூட பேசிகிட்டு இருப்பேன். வாடா, அநியாயத்துக்கு வளர்ந்துட்டான். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு நம்மளோட ஜர்னியை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நேற்று பேக்கிங்லாம் முடிச்சுட்டு என்னோடய வீடியோ எடிட் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணி படுக்கிறதுக்கு காலையில் 4:30 ஆகிடுச்சுங்க. ஸோ தூக்கம் ரொம்ப கம்மி. திருப்பி காலையில் ஒரு 8 மணி போல் வந்து நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா நான் தூங்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா போகிற வழியில் பைனாப்பிள் நல்லா சூப்பராக பழுத்த பழங்கள் கட் பண்ணி நல்லா உப்பு காரம் போட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களை எத்தனை பேருக்கு சொல்லுங்கள் இந்த பழுத்த பைனாப்பிள் பிடிக்கும்? ரொம்ப ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும். அப்படியே ஒரு பழம் வாங்கிட்டு அதே மாதிரி கட் பண்ண பீசஸ் வாங்கிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டே வந்துட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருங்க. இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே நினச்சபடி நடக்கும். அண்ட் நிறைய வந்து இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம செல்ஃப் ஒர்த் என்ன தெரிஞ்சுட்டு நம்ம வந்து எல்லா விஷயம் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா எப்போவுமே நம்மளுக்கு வந்து ஹாப்பியான டேவாக தான் இருக்கும். நம்ம இன்றைக்கி போகிறோம் வெக்கேஷனுக்காக ஏற்காடுக்கு. சூப்பரான கிளைமேட்டில் இருக்கும். இப்போது டிசம்பர் மாதம் நல்ல கிளைமேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஏற்காடு போனதே கிடையாது. அதேமாதிரி கொஞ்சம் வந்து நமக்கு பக்கத்துலேயும் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப சில்லுன்னு வந்து பிடிக்காததுனால இந்த ஒரு இடம் வந்து கரெக்டான ஒரு இடமா அமைஞ்சது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது, 20 கொண்டை ஊசிய வளைவுகள் இருக்குது. அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா அந்த ஒரு வளைவுக்குமே நம்மளோட தேசிய தலைவர்கள் பேர் தான் வச்சுருக்காங்க வச்சுக்கோங்க. நம்ம தமிழ் பேர்கள் எல்லாமே நான் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல, எல்லாமே அழகாக தமிழ் பேரில் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஒரு ஹேர்பின் பென்ஸோட ஸ்பெஷாலிட்டி. ரோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு அங்கங்கே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்கனால பார்த்து போகணும். நிறைய மங்கீஸ் இருக்கும், குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு வியூ கிடைக்கும். ஆனால் வைல்ட் அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ண வேணான்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா இங்கே வந்து காருக்கு பைக்குக்கும் காசு வந்து நம்ம பே பண்ணணும். நம்ம பைக்கில் போகிறோன்னா ஒரு அமௌண்ட், காரில் போகிறோன்னா ஒரு அமௌண்ட் சொல்லிட்டு மினிமலாக வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த ஹேர்பின் பென் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெனில் இருக்கும். நம்ம இப்போ வந்து 20 ஹேர்பின் பென்ஸ் வந்து க்ராஸ் பண்ணி தான் மேலே போகிறோம். ஆல்மோஸ்ட் கீழேருந்து மேலே போக 24 மினிட்ஸ் ஆகுங்க. அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுலாம் கிடையாது, பட் வந்து பேர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விதத்தில் தான் இந்த கிளைமேட் இருக்குது. ஸோ தாராளமாக குழந்தைய கூட்டிகிட்டு வரலாம், இந்த கிளைமேட்லேயும் வரலாம். நம்ம ஏற்காடில் டிஜிஐ ஸ்டார் ஹாலிடேஸ் அப்படின்ற ஒரு ரெசார்ட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குது, ப்ராப்பர்ட்டி செம்மையாக இருக்குது. அண்ட் நம்ம ஒரு வில்லாஸில் வந்து இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் கிடைக்குது. அண்ட் சுற்றியுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு நேச்சர், அதே மாதிரி அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக நான் வந்து நாளைக்கு உங்களுக்கு வந்து ஒரு டூர் மாதிரி காட்டுறேன். எப்படி இருக்குது, ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குது, நம்மளோட ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு குட்டி டூர் மாதிரி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம செக்இன் ஆகிடலாம். இல்லை அம்மா சொல்கிறா சுவிட்சர்லாண்டு போயிட்டு வந்தேன், அதான் சொல்கிறேன். ஓலா 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 ஓலா. இதில் வந்து ஒரு லைவ் டீ அண்ட் காஃபி ஷாப் இருக்குது. இப்போ அங்கே நிறைய சாங்ஸ் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சவுண்ட் கேட்டோன்னே இவான் கொஞ்சம் வந்து பயந்துட்டான். ஸோ அவனை கொஞ்சம் பேம்பர் பண்ணி திருப்பி இந்த ரூம் கொண்டு போய் கொஞ்சிட்டே இருந்தான்னா நார்மல் மூடுக்கு வருவான். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அப்படி அப்படியே தலை குடிஞ்சிட்டே தான் இருப்பான். ஸோ இப்போ என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 6 மணி ஆகிடுச்சு ஈவினிங். ஸோ இதுக்கு மேலே நம்ம எங்கே வெளில போகிறது சொல்லுங்கள். நாளைக்கு தான் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம். அண்ட் நியூ இயர் அன்றைக்கி கோயிலுக்கு வர போகலாம். இங்கே கொஞ்சம் ஃபேமஸான கோயில் நிறைய இருக்குது, பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து இங்கே ரெசார்ட்டில் கொஞ்சம் அப்படியே வெளியிலே சுற்றிட்டு நல்லா கொஞ்சம் மீ டைம் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்த திங்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே எடுத்து வச்சோம் அப்படின்னா அதுக்கே நமக்கு ஒரு 1 hour ஆகிடும்ல. ஸோ அதுக்கு மேலே நம்ம நைட் டின்னர் சாப்பிட்ணும். ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து ஒரு ரெசார்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் ஒரு டே.
ஆனால் எதிரில் பார்த்தீங்கன்னா அந்த டீ அண்ட் அந்த காஃபி கவுண்டரில் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு மேலே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி மூவி போட ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி வந்து லியோ மூவி போடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் அங்கே கேதர் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரொஜெக்டரில். நல்லா ஃபன்னாக இருக்கும் இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் நம்மளுக்கு இந்த டிரைவின் மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா எங்கே வந்தாலும் நம்ம வந்து எடுத்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறது நம்ம வேலை தான் இல்லையா, அதனால் சூட்கேஸ்லாம் எடுத்து வச்சு ட்ரெஸ்ஸை வந்து இவானுக்கு மாத்திரம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம அடுத்தது வந்து நம்மளுக்கு என்ன வேலையோ அதை கண்டினியூ பண்ணிடலாம். சாக்ஸ் எடு. லாங் பேண்ட் போட்டுலாமா ரவி? ட்ரெஸ் மாற்றிடலாமா? ஏன் சாக்ஸ் இருக்கட்டும், சாக்ஸ் போட்டுரு. வேணாம் போடு. இது போடுவா? டின்னர் வந்து ரெசார்ட்குள்ளேயே சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் முதல்ல. பட் வந்து 650 அப்படின்னாங்க ஒரு ஆளுக்கு. கொஞ்சம் ஓவராக தான் இருக்கு இல்லையா காஸ்ட்டு. அவ்வளோ நம்ம எப்படியும் சாப்பிட போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக வெளியில் போனோம் அப்படின்னா ஆளுக்கு ஒரு 4 இட்லி ஒரு 5 இட்லி வந்து பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் கூட நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கும். அதாவது சரி ஓகே வெளியில் போய் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சோம். அண்ட் இந்த டைப்பர் பேக்கில் வந்து இவானோட அந்த ஃபார்முலா மில்க் சர்லாக்கெலாம் இருந்தது. விவான் மட்டும் ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு அவனுக்கு ஃபார்முலா மில்க் கொடுத்துரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் நம்ம ரெசார்ட் சுற்றி பார்த்துட்டு வெளியில் போய் டின்னர் வாங்கிட்டு வந்து கரெக்டாக இருக்கும். பாப்பா வெளியில் வந்து கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்குது. இப்போ 6 மணிக்கு மேலே நல்லா இன்னும் கொஞ்சம் கிளைமேட் சில்லுன்னு ஆகிடுச்சு. அதனால் இவானுக்கு வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு டைப்பர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் வைப் பண்ணிவிட்டு லாங் பேண்ட் இருக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டு அந்த மஃப்ளர்லாம் போட்டு வெளியில் கூப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து பேர் பண்ணிக்கலாம். குழந்தைக்கு இன்கேஸ் அந்த ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுறது, அதனால் கொஞ்சம் ப்ரிகாஷனாக எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது இல்லையா? ஐயோ பூச்சாண்டி ஆயிட்டாமா. என்னடா காலது கிளவுன் மாதிரி இருக்கான். அம்மா சாக்ஸ் போட்டு இது சாக்ஸ் போட்டு வர ஏய் பாப்பா எடுக்கூடாது. இந்த சின்ன குழந்தைங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க கூட்டிகிட்டு வெக்கேஷன் போகிறப்போ நம்ம வெக்கேஷன் போகிறோன்றதை தாண்டி நம்ம அதே வேலைகள் தான் பட் இடம் மாற்றி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வீட்டில் பண்ணுற அதே வேலைகள் தான் புது இடத்துல பண்ணிகிட்ருக்கோன்ற ஃபீல் இருக்கும். ஸோ வெக்கேஷன் அப்படின்னாலே அப்படியே எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே அக்கடான்னு உட்காரணும். பட் நம்மளால் உட்கார முடியுமா? முடியாது. A to Z எல்லாமே நம்ம தான் பண்ணியாகணும் இல்லையா? வேறு வழி இல்லை. பட் இதுதான் ஃபேக்ட். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? வெக்கேஷன் போனாலும் நாங்கள் எங்கள் வேலைகள் செஞ்சுட்டே தான் இருப்போம். அங்கேயும் அதே மாமி டியூட்டிஸ் தான் இல்லையா? ஸோ இது வந்து இதுதான ஃபேமிலி, வேறு என்ன இருக்குது அப்படின்னு நினைப்போம். பட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா பெண்களுக்கு மோஸ்ட்லி எங்கே போனாலும் அந்த வேலைகள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அவங்களுக்கு ரெஸ்ட்டு, அவங்களுக்கு சரி ஓகே நம்ம வெக்கேஷனில் இருக்கும், நம்ம இதை வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும் மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறப்போ. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ கீழே போய் சுற்றி பார்க்கலாம். நிறைய விஷயம் இருக்குது. நான் தான் எல்லாத்தையும் வந்து நீட்டாக பேக் பண்ணேன் அப்படின்றதால திருப்பி நான் தான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். ஏன்னா எங்கே என்ன இருக்குன்னு மற்றவங்களுக்கு தெரியாது. அம்மா சீப் எங்கள் அம்மா ப்ரஷ் எங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க குழந்தை. அதே மாதிரி ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா மெயினாக அவருக்கு தேவைப்படக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையும் மேலே வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா எல்லாத்தையும் களைச்சி விட்டுட்டாங்கன்னா நம்மளுக்கு கஷ்டமாயிடும் திருப்பி எடுத்து வைக்கிறதுக்கு. அதனால பார்த்திங்கன்னா ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த டாய்லெட் ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வெளியில் வச்சு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரஷஸ் நான் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரேன். என்ன தான் இவங்க ப்ரஷ் கொடுத்தாலும் நம்ம வீட்டிலேருந்து வந்து ஒரு புது செட் ஆஃப் ப்ரஷஸ் நான் எடுத்துகிட்டு வந்தேன். அது எல்லாத்தையும் வந்து பாத்ரூமில் வச்சு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா
காலையில் டக்கு டக்கு டக்குன்னு கிளம்பி நம்ம வந்து இந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் சைட் சீயிங் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஜென்ரலாக பொதுவான ஒரு விஷயம் சொல்கிறேங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, நேற்று வந்து ஃபுல்லாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வந்து கிளம்பி திருப்பி எடுத்து வச்சு, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஃப்ரீயாக போகிறோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அது ஒரு டென்ஷன், இது எடுத்துமா அது எடுத்துமா அப்படின்னு ஒரு டென்ஷன் இருக்கும். குழந்தைய கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா குழந்தைங்க தேவையான திங்ஸ் எடுத்து வச்சுமான்னு டென்ஷன் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த என்ஜாய்மெண்ட் ரொம்ப கம்மி தான். நான் திருப்பி அதெல்லாம் சொல்கிறேன். ஸோ அதனால் மீ டைம் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கான ஒரு டைம், அந்த தனியாக ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை தனியாக ஒரு இடத்துக்கு போகிறப்போ நம்மளுக்கு இவ்வளோ டென்ஷன் இருக்காது இல்லையா. ஸோ நம்ம எப்போவுமே ஓடிட்டே இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோ, மிஷின் ஓடிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு நாள் பாழாயிடும். ஸோ அதுக்கு ஒரு நாள் கொஞ்சம் டைம் கொடுத்து அதை வந்து ரெஸ்ட் கொடுத்து ஆயிலெலாம் போட்டு அதுக்கு வந்து அதுக்கான டைம் கொடுத்துருவாங்க மிஷனுக்கே. அப்படின்றப்போ நம்ம மனுஷங்க பெண்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு டைம் கிடைக்கிறதே கிடையாது. ஸோ மீ டைம் அப்படின்றது எவ்வளோ முக்கியமான விஷயன்ற விழிப்புணர்வு நிறைய பேர் கிடையாது. ஃபேமிலியை தாண்டி என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் ஆக்சுவலாக உங்களுக்கான டைமிங் நீங்கள் எடுத்து உங்களை நீங்கள் கொஞ்சம் தேர்த்திக்கிட்டால் மட்டும்தான் மற்றவங்களுக்காக நீங்கள் நிற்க முடியும். ஃபேமிலியோட பில்லராக நம்ம இருக்கிறப்போ நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஃபேமிலியை தூக்கி நிற்பாட்ட முடியும் இல்லையா. அப்போது நீங்கள் வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபிசிக்கலாக இருக்கிறதுக்கு நல்லா சாப்பிட்ணும், மென்டலாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணணும். உங்களுக்கு ட்ராவலிங் பிடிக்கும் அப்படின்னா சோலோ ட்ராவல் பண்ணி பாருங்கள், அதோட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி பிடிச்ச விஷயங்கள் பண்ணுங்கள். ஒன்றுமே வேண்டாம். சோலோ ட்ராவல்னால் நீங்கள் வெளிநாடு தான் போகணும், வெளியூர் தான் போகணும்னு கிடையாது. பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு தனியாக போயிட்டு வாங்க, இல்லை பக்கத்தில் ஏதாவது கடைக்கு ஏதாவது போகணுன்னா அந்த கடையில் போய் ஒரு லிஸ்ட்டை எழுதிட்டு போய் நீங்கள் வாங்கிட்டு வாங்க. நிறைய பேர் அது பண்ணுறது கிடையாது. பொதுவாக பெண்கள் ரொம்ப தைரியமாக வந்து இப்போ எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க. பட் சில பெண்கள் இன்னும் டிபெண்ட்டாகவே இருக்காங்க. நல்லா படிச்சிருந்தாலும் நல்ல தைரியம் இருந்தாலும் உனக்கு ஒன்றுமே தெரியாத நீ வந்து உனக்கு இப்படிலாம் போனால் ஏமாத்துறாங்க சொல்லியே வந்து அவங்கள அடக்கி வச்சுருவாங்க. பட் அவங்களுக்குள்ள அவ்வளோ டேலண்ட் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணி இந்த வருஷம் வரணும். தைரியமாக இருக்கணும். சிங்கிளாக எல்லாமே ஹேண்டில் பண்ண கற்றுக்கங்க. என்னதான் நம்ம சுற்றி மனிதர்கள் இருந்தாலும், பசங்க இல்லை ஹஸ்பண்ட் இருந்தாலும், நீங்கள் சில விஷயங்கள் இண்டிபெண்ட்டாக பண்ண கற்றுக்கங்க. ஸோ அது நம்மளுக்கு பிற்காலத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிபெண்ட்டாக எப்போவுமே நிறைய யார் மேலேயும் இருக்காதீங்க. ஸோ இண்டிபெண்ட்டாக இருக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு எந்த சுச்சுவேஷன் லைஃப்பில் வந்தாலும் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோட் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் இட்டாலியிலேருந்து. அது 2 பசங்களும் போட்டுக்கிறாங்க. அது போடுறப்போ எனக்கு ஒரு சந்தோஷம், அடடா ரெண்டுமே ஜோடியாக போட்டுக்குது அப்படின்ட்டு. ஸோ போட்டுட்டு இப்போ வந்து வெளியில் போக ஆரம்பிச்சில. விமானுக்கு நான் வந்து இப்போ ஃபீட் பண்ணியாச்சு. பேக் கட் அம்மாக்கு, பேக் கட்டு திரும்ப வா. போலாமா இவன், போலாமா? இங்கே பாரு, போலாமா? அப்பா வேணுமா? நீ போட்டுக்கிட்டியாடா? போட்டுக்கிட்டேன். ரொம்ப போட்டுதான் நல்ல ரூம்லேருந்து வெளியில் வந்த உடனே நம்மளோட வில்லாக்கு எதிரிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த காஃபி ஷாப் இருக்குது. ஸோ இது அவங்களோட காஃபி ஷாப் தான். 7 o'clock க்ளோஸ் பண்ணி லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணி ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணி படம் போட்டுருவாங்க. நிறைய பேர் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். லியோ மூவி ஓடிட்டுருக்கு. இந்த மியூசிக் செம்மையாக இருக்கும்ல, அந்த ஃபைட் சீனில் வரக்கூடிய அந்த பாட்டு தாமரை போகும் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் இந்த படத்துக்கு அப்புறம் இந்த பாட்டு பயங்கர ட்ரெண்ட் ஆகிடுச்சுல. ஸோ அந்த காஃபி ஷாப் உள்ள பார்த்திங்கன்னா இன்டோர் கேம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. கேரம் இருக்குது, செஸ் இருக்குது, டேபிள் டென்னிஸ் இருக்குது. அடி அப்படியே அடிக்கணும். ரெசார்ட்டில் இந்த மாதிரி இன்டோர் கேம்ஸ் இருக்கிறப்போ பொதுவாக நம்ம ஃபேமிலியாக விளையாட மாட்டோம்ல. பட் இங்கே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ ஃபேமிலியாக விளையாடுறதுக்கு குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்பா அம்மா விளையாடுறதை பார்த்தாலும் பசங்க செம்ம குஷியாகிடுவாங்க. நான் அதை ரேவந்த் கிட்ட பார்த்தேன். ஸோ நாங்கள் விளையாடுறப்போ அவன் பயங்கர குஷி ஆகிட்டான். நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தான். ஸோ இப்போ அவங்க அப்பாவும் பையனும் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ மாற்றி ஃபேமிலி ஃபுல்லாக விளையாடுறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. கேம்ஸில் விளையாட முடிச்சுட்டு நல்லா டவுனாக இறங்குது பாருங்கள் ரோடு. அங்கே எண்டில் வந்து நம்ம காரை பார்க் பண்ணியிருக்கோம். உள்ள பார்க்கிங் இருக்குது, கீழேயும் பார்க்கிங் இருக்குது, மேலேயும் பார்க்கிங் இருக்குது. ஸோ டவுனில் பார்க் பண்ணிட்டு நம்ம ஃபுட்டு வாங்கிட்டு வந்தாச்சு.
ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா காலையில் ஸ்பாக்கு வந்து கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா டு நாட் டிஸ்டர்ப் போர்ட் போட்டுட்டேன். ஸோ ஸ்பாலாம் பண்ணுற மாதிரி ஐடியா கிடையாது. ஸோ கொஞ்சம் நான் நிம்மதியாக தூங்கலாம், ஒரு 8 மணி போல் எந்திரிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். நியூ இயர் செலிப்ரேஷன் இருக்குது, நம்ம வந்து வெளியில் போகிறோம், அதே மாதிரி நிறைய பிளேசஸ் போக போகிறோம். ஸோ நாளைக்கு திருப்பி சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.